அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். திரு சரவணன் திருச்சி ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. கலத்திரக்காரகன் சுக்கிரன் அல்லது செவ்வாய் 4, 8, 12ஆம் பாவ தொடர்பை பெற்று பருவ வழிதில் தசை நடத்துகிறது. சுக்கிரன் செவ்வாய் மூலபாவத்தில் லக்னம் 4, 6, 8, 12 இவற்றில் எதை வைத்து தசை நடத்தினால் திருமணம் அல்லது மற்றும் திருமண வாழ்க்கைக்கு அதிக பிரச்சனையை தரும்? சுக்கிரன் செவ்வாய் எந்த பாவத்திற்கும் உப நட்சத்திரமாக இல்லாமல் இருந்தால் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் மேற்கண்ட பிரச்சனை தப்பித்துக் கொள்ளலாம் கேட்டிருக்காரு. அதாவது சுக்கிரன் அல்லது செவ்வாய் 4, 8, 12 தொடர்பு கொண்டு பருவ காலத்தில் நடக்கிற தசையில மூல பாவத்துல சுக்கிரன் கையில் வச்சுங்கிற பாவம் 6, 8, 12 இருந்தா அது பிரச்சனை தான். அதை விட அது லக்னத்துக்கு சப்ளாடா இருந்து அல்லது 7வது வீட்டுக்கு சப்ளாடா இருந்து அல்லது 5வது வீட்டுக்கு சப்ளாடா இருந்து தசை நடத்தினா அது அதிகமான பிரச்சனை. அதனால அது மூல பாவத்தில் 4, 6, 12 சப்ளாடா இருந்து அது தசையை நடத்தினா அது அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. ஜாதகத்தில் 7ஆம் பாவம் நல்லா இருந்தா, அதாவது ஜாதகத்தில் 7ஆம் பாவம் ஒற்றைப்படை பாவமாக இருந்து லக்னம் ஒற்றைப்படை பாவமாக இருந்து 5ஆம் பாவம் 5, 7, 11 இந்த மாதிரி ஒற்றைப்படை பாவமாக இருந்து மூல பாவத்தில் அதாவது சுக்கிரன் அல்லது செவ்வாய் கையில் வச்சுங்கிற பாவத்தில் எந்த பாவத்துக்கும் அது சப்ளாடா இல்லாமல் 4, 8, 12 தொடர்பு கொண்டா அது சராசரி லெவலில் எல்லாத்துக்கும் தர மாதிரி பிரச்சனை தான் தருமையை ஒழிய பெரிய அளவுக்கு பிரச்சனை தராது. அதாவது லக்னமும் 7ஆம் பாவமும் நல்லா இருந்து சுக்கிரன் அல்லது செவ்வாய் எந்த பாவ முனைக்கும் தொடர்பு கொள்ளாமல் அது தசையை நடத்தினா அது பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்குறாது. ஆனால் 7ஆம் பாவத்தில் உட்கார்ந்துட்டு தசை நடத்தினா ஒரு ஸ்லைட்டாக ஒரு பிரச்சனை கொடுக்கும். 7ஆம் பாவத்தில் ஏன்னா ஒரு பிளானட்டு எந்த பாவத்துக்கும் நட்சத்திரமாவோ உப நட்சத்திரமாவோ இல்லாமல் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அது எந்த வீட்டில் உட்காந்துட்டு இருக்குன்னு பார்ப்போம் இல்லையா. அப்போ பாவத்தில் எந்த பாவத்தில் உட்காந்துட்டு இருக்குன்னு பார்க்கும்போது அது ஒரு சோர்ஸாக மாறிடும் இல்லையா. அதில் 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம என்ன சொல்றதுன்னா கலத்திர பாவ நாஸ்தி, காரகோ பாவ நாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு பிளானட் எந்த வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோ அதுவே அது ஒரு பாவகாரமாக தான். குரு 2வது வீட்டில் உட்காந்து இருந்து தசை நடத்தினா பொருளாதார ரீதியாக வீழ்ச்சின்னுவாங்க இல்லையா. 5வது வீட்டில் உட்காந்தா குழந்தை இதுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இங்கே கெட்டு போனாதான். அதாவது 7வது வீட்டில் உட்காந்துட்டு 4, 8, 12 தொடர்பு கொண்டா கொஞ்சம் பிரச்சனை வரும். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஜாதகத்தில் லக்ன பாவம் 7, 11, 7ஆம் பாவம் 7, 11, 5, 11, 5ஆம் பாவம் 11வது பாவம் இந்த மாதிரி ஒரு 4, 5 கிரகங்கள் 7, 11 தொடர்பு கொண்டு இருந்தா அது அவ்வளோ ஒன்றும் பெரிய பிரச்சனையை தராது. கிரக காரகம் எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கு, எந்த பாவத்தை கொண்டு கெட்டு போயிருக்கோ அதுக்கு எதிரான பாவத்தை பாவகாரகம் காமிச்சா, அதாவது சுக்கிரன் 8, 12 தொடர்பு கொண்டக்கூடிய ஒரு ஜாதகத்தில் 7ஆம் பாவம் 7, 7, 11 அப்படின்னு தொடர்பு கொண்டு இருந்தா சுக்கிரனுடைய 8, 12 வேலை செய்யாது. ஓகேங்களா. ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரன் 5 தொடர்பு கொண்டு இருந்தால் அந்த 8, 12 வேலை செய்யும். அதாவது பாவகாரகமோ கிரக காரகமோ ஏதோ ஒன்று கெட்டு போயிருந்துச்சுன்னா அந்த பாவத்துக்கு 12ஆம் பாவத்தை பாவகாரகமோ கிரக காரகமோ வைத்திருந்தா அந்த தாக்கம் கொஞ்சம் குறையும். உதாரணத்துக்கு 7ஆம் பாவம் 6, 12 தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுங்களேன். அதே ஜாதகத்தில் சுக்கிரன் 5, 11 தொடர்பு கொண்டா 7ஆம் பாவத்தில் வரக்கூடிய தோஷங்கள் அங்கே வேலை செய்யாதுன்னு எடுத்துக்கலாம். அல்லது சுக்கிரன் 6, 12 தொடர்பு கொண்ட ஜாதகத்தில் 7ஆம் பாவம் 5, 11 தொடர்பு கொண்டா அங்கே சுக்கிரனுடைய 6, 12க்கு உண்டான தோஷங்கள் திருமண வாய்க்கில் இருக்காது, வேற வகையில் இருக்கலாம். 7ஆம் பாவம் 5, 11 தொடர்பு கொள்ளும் போது அங்கே சுக்கிரனுடைய 6, 12 என்பது அவருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் அதிகமாக இருக்கலாம். அல்லது யாருக்குன்னா பணம் கூட எப்பவுமே கடன் தொல்லையில் இருக்கலாம். சுக்கிரன் தனக்காரகன்றதால கடன் தொல்லையில் இருக்கலாம். அல்லது வீடு சம்பந்தமான வகையில் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஆடம்பர பொருட்கள் சம்பந்தமான லக்ஸரி சம்பந்தமான பொருட்களில் கொஞ்சம் எடுப்பு வரலாம். அந்த மாதிரி எடுக்கலாமே ஒழிய 7ஆம் பாவம் நல்லா இருக்கும்போது 7ஆம் பாவத்தில் உள்ள சுக்கிரனுடைய காரகத்தை அந்த 6, 12 பாதிக்கலன்னு எடுத்துக்கணும். அந்த மாதிரி பாவ காரகத்தையும் கிரக காரகத்தையும் இணைத்து நாம் பலன் சொல்லும் போது பலன்களில் இன்னும் ஒரு முன்னேற்றம் வரும்.